லொரென்சோ சர்ச்சஸ் ஃபார் மீனிங் ஆஃப் லைஃப் பை உபமன்யு சாட்டர்ஜி. இந்தியாவில் மிக முக்கியமான எழுத்தாளர். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். த மெமரிஸ் ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற புத்தகத்துக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகம் லொரென்சோ சர்ச்சஸ் ஃபார் மீனிங் ஆஃப் லைஃப் 2024 ஆண்டுக்கான ஜேசிபி ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். அந்த காரணத்துக்காகவே இந்த புத்தகத்தை வாசித்தேன். ரொம்ப ரொம்ப மெட்டிகுலஸாக ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. நார்மலாக இந்த டைட்டில் பார்த்தோன்னே வி வில் ஆல்சோ ட்ரை டு ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் அ லைஃப். இதை வாசித்தா அந்த ஃபிலாசபிக்கல், அந்த அனெக்டோட்ஸு, இந்த ஃபிலாசபிக்கல், அந்த ஸ்பிரிச்சுவல் சேயிங்ஸு அதெல்லாம் இருக்குங்கிற ஒரு இதில் வாசிப்போம். பட் த சேம் டைம் ஒரு புத்தகத்தில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இதெல்லாம் வரும். இந்த புத்தகம் இட்டாலியில் ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலே நம்ம மெயின் கேரக்டர் லொரென்சோ ஒரு மாங்காக ஒரு 10 இயர்ஸ் ஒரு மொனாஸ்ட்ரியில் இருப்பார். பிறகு அங்கேருந்து இல் கம் பேக் டு பங்களாதேஷ், தாக்கா. நிறைய மைல்ஸ் தாண்டி வருவார். அண்ட் பங்களாதேஷில் ஈ வாண்ட் டு டீச் த ஸ்பிரிச்சுவல் திங் டு த பீப்புள் தேர். ஆனால் என்ன பண்ணுவார்னா, இன்வெர்ஸ்லி ஈ வில் ஒர்க் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. சோஷியல் சர்வீஸ் பண்ணுவார். அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்னன் தீப்தியை கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பிறக்குது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப். அந்த ரியல் லைஃப் கேரக்டர் நம்ம ஆத்தருக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர். அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஆனால் யூ won't believe, like they say, it is a true story. That is to say, like many true stories, it is a work of fiction.